அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இனி மாணவர்களுக்கு மத்தியில் நல்ல கண்ணு அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. "தானமாகும் உடல் பாடமாவது எப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு நல்லகண்ணு ஐயா அவர்கள் வந்து சமீபத்தில இறந்து போன செய்தி வந்து கேள்விப்பட்டிருந்திருப்போம். அவரு உடல் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டொனேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, பாடி டொனேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாடிய அப்படியே வந்து டொனேட் பண்ற ஒரு நடைமுறை. ஓகேவா? யாருக்கு டொனேட் பண்றாங்கன்னா, அரசு கல்லூரி மாணவர்கள் அந்த நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? பல படங்கள்ல பார்த்திருக்கோம். மாணவர்கள் அந்த அரசு கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடல்கள வச்சு தான் வந்து படிப்பாங்க. நெறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. பிராக்டிகல் நாலேட்ஜ்க்காக. அந்த மாதிரியான ஒரு பிராக்டிகல் நாலேட்ஜ்க்கு உதவக்கூடிய வகையில அவருடைய உடல வந்து தானம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம உயிரோட இருக்கப்பயே வந்து ஒரு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி குடுக்கணும். டிரான்ஸ்டான் வெப்சைட் போனோம்னா, அங்க ஒரு ஃபார்ம் ஒரு ப்ரொசீஜர் வந்து குடுத்திருப்பாங்க. அதுல நம்ப வந்து எழுதி கையெழுத்து போட்டு குடுக்கணும். அப்படி குடுத்துட்டோம் அப்படின்னா, ஆ நம்மளுடைய உடல் வந்து பாடி டொனேஷன்க்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு இயற்கை காரணங்களுக்காக நம்ப இறந்து போயிருக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ப இறந்து போன 8 மணி நேரத்துலருந்து 24 மணி நேரத்துக்குள்ள நம்ப பாடிய ஹேண்ட் ஓவர் பண்ணிறணும். அந்த அந்த பர்ட்டிகுலர் மெடிக்கல் காலேஜ்ல. இந்த மாரி ஒரு சில ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ப்ரொசீஜர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இப்ப அந்த பாடி வந்து மருத்துவக் கல்லூரிக்கு வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த பாடிய பிரிசர்வ் பண்ணணும். பிரிசர்வ் பண்றதுக்கான நடைமுறை பேர் என்ன அப்டின்னா, எம்பால்மிங் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? எம்பாமிங் அப்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இறந்து போன உடல பிரிசர்வ் பண்றதுக்கான நடைமுறை. ஓகேங்களா? அதுதான் எம்பாமிங் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த எம்பாமிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கெமிக்கல்ஸ வந்து நம்ம உடம்புக்குள்ள அனுப்பி விடுவாங்க. இப்போ இறந்து போயிட்டோம்னா, நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இருக்காது. அங்கங்க உறைஞ்சு போயிருக்கும். பிளட் வந்து கிளாட் ஆயி அப்படியே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, கால்ல ஓட்ட போட்டு, கால்ல இருக்கக்கூடிய ஆர்டரி வழியா கெமிக்கல்ஸ வந்து உடம்புக்குள்ள செலுத்துவாங்க. ஓகேவா? அதுக்குன்னு எம்பால்மிங் மெஷின் அப்படிங்கிறது இருக்கு. அது உடம்புக்குள்ள அப்படியே செலுத்துறப்ப என்ன ஆகும்னா, எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு கெமிக்கல் வந்து போகும். அது என்ன கெமிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார்மால்டிகைட் அப்படிங்கிறது 40% இருக்கும். அத தாண்டி கிளிசரின், போரிக் ஆசிட், சோடியம் குளோரைட் இந்த மாரியான ஒரு கலவையான ஒரு ரசாயனத்த உடம்புக்குள்ள அனுப்புவாங்க. இது எல்லா உறுப்புகளுக்கும் போகும். சரியா? அதுக்கப்புறமா ஒரு இந்த ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 1 வாரம் அப்படியே வந்து பிரிசர்வேஷன்ல வச்சுருவாங்க. ஓகேவா? அப்சர்வேஷன்ல வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா எங்கெல்லாம் எந்தெந்த உறுப்புல எல்லாம் இந்த ரசாயனம் வந்து கம்மியா இருக்கோ அப்படிங்கிறத செக் பண்ணி, ஊசி வழியா அந்தந்த உறுப்புகள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரசாயனத்த தேவையான அளவு வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறமா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய தொட்டி இருக்கும். ஓகேங்களா? அந்த தொட்டியில ஃபார்மலின் அப்படிங்கிற அந்த திரவம் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த ஃபார்மலின் இருக்கக்கூடிய அந்த திரவத்துல அந்த உடல வந்து ஊற போட்டுருவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு அப்படியே அந்த ஃபார்மலின் தொட்டிக்குள்ளேயே இருக்கும். நம்ப இந்த மூவிஸ்லலாம் பார்த்திருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கலா இருக்கும். அதுல அந்த அந்த உடல் வந்து இப்படி நடுவுல இருக்கும். சுத்திலும் பார்த்தீங்கன்னா, ஒரு கெமிக்கல் மாரி இருக்கும். நெறைய இங்கிலீஷ் படங்கள்ல பார்த்திருப்பீங்க. தமிழ் படங்கள்லயும் காட்டியிருக்காங்க. இல்லையா? இந்த மாதிரியான ஒரு செட்டப்ல வந்து என்ன பண்ணிருவாங்க, ஃபார்மலின் ஊத்தி, இந்த மாதிரி வந்து ஒரு 6 மாசத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வுட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்டின்னா, அந்த உடல வந்து மருத்துவ கல்லூரியில வந்து அந்த பாடங்கள சொல்லிக் குடுக்கறதுக்கு பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த உடல்களை இந்த மாதிரியான ப்ரொசீஜர் மூலியமா எவ்வளவு வருஷம் வேணாலும் நம்ம பிரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். ஆனா மெடிக்கல் காலேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறமா அந்த உடல்கள மாத்திருவாங்க. வேற பாடி வந்து அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அப்படி இருக்கப்ப மறுபடியும் இந்த பயன்படுத்தப்பட்ட உடல்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஓகேங்களா? இந்திய மருத்துவ கவுன்சில் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ புதைச்சிருவாங்க. அந்த உடல வந்து புதைச்சிருவாங்க. அந்தந்த இதுக்கு ஏற்ப. சரியா? இதுதான் அந்த நடைமுறை அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. நெறைய இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள். இதுல என்னன்னா, எம்பால்மிங் அப்படிங்கிறத ஃபார்மால்டிகைட வச்சு பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்டா அத மட்டும் தான் கேட்பாங்க. சரியா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. பழகப் பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல். நூலின் நற்பொருள் கற்க கற்க மென்மேலும் இன்பம் தருதலைப் போன்றதாகும்." அதாவது
என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நல்ல புக்க படிச்சோம்னா, அதுலருந்து நெறைய விஷயங்கள கத்துப்போம். அதே மாரி நல்ல ஃபிரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள கத்துப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 283 அதிகாரம் நட்பு அப்படிங்கிற அதிகாரத்துல. இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள பார்த்துருக்கோம். நன்றி.